கிளாட், எண்ணிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஒரு செஃபாலஜிஸ்டாகவும் நிறைய தேர்தல்களை சந்தித்தவர், களத்திலையும் பார்த்தவர், எப்படி பார்க்குறீங்க கிளாட்? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்கிற ஸ்பெகுலேஷனை பொறுத்தவரையில ஒரு கிளியர் வேர்டிக் மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு அன்கிளாரிட்டி எங்கேயுமே இல்லாத மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள்ல அம்பிகுவிட்டி தெரியும். இந்த சாம்பிளிங் எரர்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. இப்ப லேட்டஸ்டா சொன்ன ஆக்சஸோட இது பாத்தீங்கன்னா எனக்கு சாம்பிளிங் எரர்ஸ் மார்ஜின் எப்படின்னு தெரியல. இது வந்து எப்பவுமே நம்ம எப்படி பார்ப்போம்னா இது வந்து அவுட்லயர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களை அவங்க எடுத்திருக்கலாம், அதனால அந்த எஃபெக்ட் தெரியுத ஒழிய இப்போதைக்கு பேலன்ஸ்டான ஒரு விஷயம் நமக்கு தெரியுத பாக்குறோம். ஒரு கிளியர் மெஜாரிட்டி இவால்வ் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இது சொல்லுது. இதை தவிர எல்லாருமே சாம்பிளிங் தவறா போய் எல்லாருமே வித்தியாசமான ஒழிய மற்றபடி திஸ் இண்டிகேட்ஸ் a clear trend. ஆனா அதே சமயத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஓவரால் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது வின்னர்ஸ் கிளியரா இருந்தாலும் லூசர்ஸ் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாலும் அல்லது இந்த பட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுல கிளியர் கெயின்ஸ் தாவேக்காவுடைய வெரி கிளியர் கெயின்ஸ் வந்து நமக்கு பாக்குறோம். ஆனா அது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஏடிஎம்கேன்ற மாதிரி அதிமுகவுடைய அந்த அவங்களுடைய இதனாலதான் ஆயிருக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட வாதங்கள்ல முக்கியமான ஒன்று சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பெறுவார், அது திமுக கூட்டணியிலிருந்து அதிகமா போகும் அப்படின்னு தொடர்ச்சியா முன்வைக்கப்படுற அந்த ஒரு வாதம் இருக்கு இல்லையா, அதை புறக்கணிக்க முடியுமா? அது கண்டிப்பா வந்து அது ஸ்பெகுலேஷன் தான். அது கிளியர் ஸ்பெகுலேஷன் தான். இந்த ஸ்பெகுலேஷனை வந்து நம்ம எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெகுலேஷனுக்கும் கன்வர்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுவே வந்து நம்ம இன்னொரு 3 நாள் கழிச்சுதான் உண்மை நிலவரம் வரும்போது நமக்கு தெரியும் இவங்க சொல்ற மாதிரி. ஆனா முக்கியமா நாங்க பார்த்த இது வரைக்கும் கல நிலவரங்களை பார்க்கும்பொழுது இந்த கன்வர்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்வர்ஷன் சொல்லும்பொழுது இந்த வோட்டர் கன்வர்ஷன் அப்படின்னு அது வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இஸ் இன்க்ரீஸ்ட் லெவல். அண்ட் இது வந்து சாம்பிளிங்ல வந்து எந்த அளவுக்கு வந்து மார்ஜின் ஆஃப் எரர் அதை வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அந்த டேட்டா வெளியே வந்தா நம்ம கிளியரா சொல்ல முடியும் எவ்வளவு மார்ஜின் ஆஃப் எரர் வந்து வச்சிருக்காங்கன்னு. அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஓகே, இல்லை பொதுவாக மற்ற எண்ணிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் 10 ஏஜென்சிஸோட நம்பர்ஸ் வந்திருக்குது, வெவ்வேறு வகையில் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் பெரும்பாலும் திமுகவுக்கான கூட்டணிக்கான சாதகம் அப்படின்ற மாதிரி ஒன்று வரதை பார்க்குறோம். ஜேவிசி அதே போல் ஓட் வைப் இதெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி எட்ஜில் அல்லது முன்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வரதை பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் வருது மண்டல வாரியாக கொடுக்கப்படுற எண்ணிக்கைகள் அப்படின்னு ஓட் வைப் பார்க்குறோன்னாலும் இந்த எண்ணிக்கைகளை அவங்க கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ வந்து ஒரு சென்னை, குறிப்பாக சென்னை மண்டலம் 37 இடங்கள்னா அதில் 12லேருந்து 14 இடங்கள் அதிமுக கூட்டணி, 19லேருந்து 21 இடங்கள் திமுக கூட்டணி, 3லேருந்து 5 தாவேகா அப்படிங்கிற வரக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு இந்த இந்த அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னா திமுக கோட்டையா இருந்தது அதிமுகவுக்கு போகுமா போகாதா அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியல இப்போ. ஏன்னா இவங்க கொடுக்குற சாம்பிளிங்கை வச்சு நம்ம சொல்ல முடியல. ஒரு இடத்துலயும் வந்து 70, 80, 90ஸ்ல இருந்து 150, 200 வரைக்கும் எல்லாம் கூட எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து எடுத்த சாம்பிள்ல வந்து எப்படி வந்து அதை டிவைட் பண்ணிருக்காங்க சோஷியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, அதை எப்படி அவங்க கிராஸ் டிவைட் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்காங்க, கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ரேண்டம் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் பண்ணிருக்காங்களா, இல்ல ஸ்ட்ராட்டஜிக் சாம்பிளிங் பண்ணிருக்காங்களா, ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் பண்ணி எப்படி பண்ணிருக்காங்கன்றது நமக்கு வெளியே அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா சொல்றது நிறைய பேர். ஒரு சிலர் டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. இதுல ஆன்லைன் போலிங் வேற நிறைய இருக்குது. அப்போ இதுல வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவரால் ஆவரேஜஸ் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வந்து ஸ்பெசிபிக்கா ஒருத்தரும் சொன்னது என்ன அப்படிங்கறது பார்க்க முடியும். சில வந்து ப்ரொபகேண்டா போல்ஸும் இருக்கு. நமக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய நேரங்கள்ல ப்ரொபகேண்டா போல் வந்து நம்ம இக்னோர் பண்றது பெட்டர். அது நம்ம அவுட்லயர் சொல்லி விட்டுலாம். இந்த ஆக்சஸ் மாதிரி விஷயங்கள் கூட எனக்கு என்னமோ எப்படி தோணுதுன்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் நமக்கு அதிகமா கையில இருந்துச்சுன்னா அதை நம்ம அதிகமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ உடனே அந்த டீடைல் இல்ல. பட் இப்ப நீங்க சொல்ற ட்ரெண்டை வச்சு பார்க்கும்பொழுது ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம்னா கிளியரா வந்து பார்க்கிறது டிஎம்கே உடைய ஸ்மூத் சேலிங் விக்டரி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படியே வந்து எங்கேயாவது ஒரு இழுபறி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிபிக் கான்ஸ்டுவன்சில தான் இருக்கும். கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல இழுபறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா கலைஞரும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியினுடைய அவருடைய போக்கு, எஸ்பி வேலுமணியுடைய போக்கு, அந்த இடத்துல கண்டிப்பா விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ஸ் இல்லாத நம்ம பாக்குறோம். அடுத்து இந்த ரூரல் அர்பன் டிவைட் பத்தி நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். இந்த ரூரல் அர்பன் டிவைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரீச் அப்படின்னா
ரீச் வந்து எல்லாருக்குமே எல்லாம் ரீச் ஆயிருக்குது. ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறது வந்து 100% உண்மையா சொல்லுவாங்களா இல்லையாங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அது இல்லாம அதே நண்பர்கள் அதே மக்களை வந்து நம்மளால நேரடியா போய் கண்டுபிடிச்சு அவங்க சொல்ற விஷயங்கள் எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா இதுல இருந்து பார்க்க முடியுது. ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஷியாம் அவர்கிட்ட இந்த மை ஆக்சிஸ் இந்தியாவுடைய எண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு ஷியாம்? அதேதான், சாம்பிளிங்லாம் என்ன சைஸ்ன்னு தெரியல, அது உண்மையிலே யூனிஃபார்ம் சாம்பிளாங்கிறது நமக்கு தெரியல. பொதுவாக வந்து எக்ஸிட் போல நான் எப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் பார்க்குறேன். அவர் சொன்னது சரிதான். என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸிட் போல்னா வாக்களித்தோர் சரி, வாக்கு சாவடியை விட்டு வெளியில் வந்தோன்னு நம்ம கேட்கணுங்க. ஆமாம். ஆனால் அப்படி யாராலையும் இப்போ கேட்க முடியல. நாங்கள் கேட்டிருக்கிறோம் 1989 மிக சரியாக துல்லியமாக வந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜனங்களும் வந்து ஓப்பனாக சொல்றது இல்லை. ரைட். இப்போ உங்களோட மகனோ அடம் பிடிச்சி விஜய் எங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாற்றி ஓட்டு போட்டிருந்தீங்கனாலும் வெளியில் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவீங்க. அது உண்மையான நிலைமை தான். யாருமே அவங்களோட குழந்தைகளை பகிச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. ஓகே. அப்போ இந்த இடத்துல எனக்கு நான் எப்போதுமே நினைக்கிறது என்னன்னா, அந்த அப்டைனபிள் மார்க்கெட் ஓகே எஸ்ஓஎம் யாருக்கு இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். சரி, எஸ்ஓஎம் யாருக்கு இருக்குன்னா திமுக இருக்கு, அது இதுல தெரியுது. அப்போ எவ்வளவு சீட்டு வரும்னு சீட் கன்வர்ஷன் போட்டு பார்க்கும்போது எனக்கு 150 இருந்து 180 சீட்டு திமுக வந்தது. ஓகே. எவ்வளவு பெர்சன்டேஜ் தாவேக்காக வரும்னு பார்க்கும்போது எனக்கு 12% வந்துச்சு. நானும் எதையாவது அப்பப்போ வந்து இதை பத்தி பேசிக்கிடுவோம். அவரு எப்போதுமே 20% சொல்லிட்டே இருப்பாரு. 20% வந்தா கூட பெரிய அளவுக்கு வின் பண்ண முடியாது என்பது எனது கருத்து. காரணம் என்னன்னா, இந்த பவர்ஃபுல் மல்டி கார்னர் கண்டஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து மேக்சிமம் ஜெயிச்சிருவாங்க. ஓகே. இது வந்து இப்போ மண்டலமா மாறுதுங்கும் போது கொங்கு மண்டலத்துல இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த சர்வேக்கல்ல சார், இதை வந்து நம்ம வந்து ஸ்டேட் வைடு ஒரு ஃபினாமினா அப்படின்னு பார்க்கணுமா, ஜோன் வைஸ் மாறுதுன்னு பார்க்கணுமா, இல்ல கான்ஸ்டுவன்சி வைஸ் இது மாறுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? கும்மிடி பூண்டியிலிருந்து குளச்சல் வரைக்கும் ஒரே மாதிரி தான் சார் ரிசல்ட் வரும். ஓகே. எப்போதுமே அது வந்து சீட்டில் தான் நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு வெரி ட்ரிக்கி ஜாப் தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. என்ன காரணம்னா, மல்டி கார்னர் கண்டஸ்ட் நிறைய இடங்கள்ல நம்ம கணக்கிலே இல்லாத கேண்டிடேட் நிற்கிறாங்க. எந்த கணக்கிலும் வர மாட்டாங்க. தாவேகாவும் வராது, டிவிகேயும் நம்ம நாம் தமிழரும் வராது. ஆனால் யாரோ ஒரு பார்ட்டி சார்பாக யாரோ ஒருத்தர் பவர்ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஓகே. அவங்களோட கணக்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, எந்த காலத்துலையும் தெரியாது, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஓகே. அப்படியான ஒரு நிலைமையில எஸ்ஓஎம் யாருக்கு இருக்குன்னு பார்த்து தான் இதை சொல்லணுங்க. அதை யாருமே கணக்கில் எடுக்கிற மாதிரி தெரியல. எவ்வளவுதான் நீங்க அப்டைன் பண்ண முடியும்? ஓகே. வாட் இஸ் அப்டைனபிள் மார்க்கெட்? அதை வந்து இவங்க சொல்றதே இல்லைங்கிறது இதுல ஒரு பெரிய விஷயம். அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. ஓகே. அப்போ ஒட்டுமொத்த ஸ்டேட் வைடு ஒரே விதமாக தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறீங்க. இப்போ எடுத்துங்க, சென்னை மாதிரியான இடங்கள்ல டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு தான் அந்த போட்டி இருந்தது அப்படின்னு இதையா சொன்னார். அவருக்கு நவம்பரில் எடுத்ததாகட்டும், ஜனவரி வந்ததாகட்டும், இப்போவும் எனக்கு அதே விதமாக தான் வருது அப்படின்றாரு. இப்போ அதையே நம்ம வந்து மேற்கு மண்டலத்துக்கு பொருத்தி பார்க்க முடியாது, தெற்கு மண்டலத்துக்கு பொருத்தி பார்க்க முடியாதுல்ல. இப்போ ஒரே விதமாக இருக்கும்னு எப்படி அதை சொல்ல முடியும்? இல்ல, பார்ட்டியா பார்க்க வேண்டியதே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி யாரு, செகண்ட் பார்ட்டி யாருன்னு பாருங்க. முதல் நம்பர், ரெண்டாவது நம்பர். இதுல அவர் சொல்ற மாதிரி சென்னையில நம்ம அதை கட்சியாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது திமுகவோட தாவேகா ரெண்டும் காம்படிஷனா போகுது. அப்போ சென்னையில் என்ன ஆகும்? தேர்டில் இருக்கிற அதிமுக பிரிக்கிற ஓட்டா மாறும்.